மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் வீடியோ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ போட்டோம் இல்லைங்களா, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, ஜென்ரல் அண்ட் சிவில் கொஸ்டின் போட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே டிபார்ட்மெண்ட் அண்டு வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 8 டிஸ்கஸ் பண்ணி நான் எழுதி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி முனிசிபல் கார்பரேஷனுடைய என்னது இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அதனுடைய கொஸ்டின்ஸ் நான் எழுதி வச்சிருக்கேன். அதுக்கு ஆன்சர் இல்லை, என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க மட்டும் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இது இந்த வீடியோ முடிச்சுட்டு ஸோ அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் போட்டிருக்கேன் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, நம்ம போட்ட வீடியோ இருக்க கொஸ்டினும் ஸோ அதில் இருக்கிற கொஸ்டின்ஸும் எத்தனை கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ அவர் வந்து டிஎன்பிசிஐ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அவர் கேட்ட ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் ஆர் தி டைப் ஆஃப் பேமெண்ட். ஓகே, பேமெண்ட்டில் என்ன டைப் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட், அதர் ஒன் இஸ் ரிஜிட் பேமெண்ட். ஸோ ரிஜிட் பேமெண்ட், ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் கோட் புக் ஒன்று IRC 37, இந்தியன் ரோடு காங்கிரஸ் 37. ஸோ IRC அப்படின்னு என்னென்னு கேட்டிருக்காங்க அவரை. இந்தியன் ரோடு காங்கிரஸ் எப்போ எஸ்டாப்ளிஷ் 1934 அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் IRC இது 58. ஓகே, ஸோ இந்த கோடு வந்து இந்த இயர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இதோட லோட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் டு லேயர் டிஸ்ட்ரிபியூஷன், கிரைண்ட் டு கிரைண்ட் கான்டாக்ட் அப்படின்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப். ஓகே, ஸ்லாப் ஆக்ஷன் RCC ஸ்லாப் நமக்கு வரும். ஸோ அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ரென்த் மோராக இருக்குது, இதில் வந்து லெஸ்ஸாக இருக்கும் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டில். ஓகே, ஸோ இதனுடைய டிராயிங் வரை சொல்லியிருக்காங்க, மீன்ஸ் அதனுடைய கிராஸ் செக்ஷன். ஸோ சப்கிரேட், சப்பேஸ், பேஸ் கோர்ஸ், வீரிங் கோர்ஸ், டாப் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்கிரேட், பேஸ் கோர்ஸ் அண்டு ஸ்லாப் ஆக்ஷன். ஸோ அதுக்கு மேலே வேணால் நமக்கு என்ன பண்ணலாம், பிட்டுமென் லேயர் போட்டுக்கலாம். ஓகேவா, டெல் மீ அபவுட் ரோடு கிளாசிஃபிகேஷன். ரோடு வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், ரூரல் ஹைவேஸ், ரூரல் ரோட்ஸ், அர்பன் ரோட்ஸ் கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் வந்து நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு. இது வந்து பார்த்திங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு அண்ட் வில்லேஜ் ரோடு. இது ஆர்டீரியல், சப் ஆர்டீரியல், கலெக்ட் சிட்டிஸ் அண்டு லோக்கல் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, வாட் இஸ் மீடியன். ஸோ மீடியன் என்ன, நமக்கு சென்டர் போர்ஷன் ஆஃப் தி ரோடு அப்படின்னு சொல்லுவோம். இது ரோடை வந்து டிவைட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ மினிமம் வித் எவ்வளோ இருக்கணும், 1.2 மீட்டர், மேக்ஸிமம் 6 மீட்டர் வரலும் போகலாம். இதனோட கூட IRC 86. ஸோ எதை நீங்கள் சொன்னாலும் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் தான் வந்து அந்த இன்டர்வியூ பேனலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நல்லதாக போச்சு ரொம்ப, சரிங்களா. ஸோ ஏன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் நமக்கு, ஸோ அவங்க கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் நம்மக்கிட்ட அவங்க எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் மேக்ஸிமம் ஸோ வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் கோடு வந்து சொல்கிறது ரொம்ப பெட்ரு. ஓகே, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியாச்சு. ஓகே, ஸோ அது மேக்ஸிமம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ வாட் இஸ் ஷோல்டர். ஸோ ஷோல்டர் நம்ம எங்கே ப்ரொவைட் பண்ணுவோம், போத் சைடு எட்ஜில் ரோடில் ப்ரொவைட் பண்ணுவோம். இது வந்து எமர்ஜென்சி சர்வுக்காக யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகே, மினிமம் 2.5 மீட்டர் இருக்கணும். IRC 73. ஓகே, 2.5 to 3 மீட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ வாட் இஸ் மீன் பை கேம்பர். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா, இப்போ நடக்கிற ஏஐ கொஸ்டின் கேட்டுருக்காங்க. வாட் இஸ் மீன் பை கேம்பர். ஸோ கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி ரோடு ஸ்லோப் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்லோப் இஸ் கேம்பர், யூஸ்டு ஃபார் drainage, used for drain the rain water and cleaning water அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ வாட் இஸ் சூப்பர் எலிவேஷன். சூப்பர் எலிவேஷன் என்ன, நமக்கு ஒரு ஏஜ் வந்து ரைஸ் ஆகிருக்கும், ஒரு ஏஜ் வந்து டவுன் இருக்கும். அவுட்டர் எட்ஜ் ஆஃப் தி ரோடு ரைஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்னர் எட்ஜ் ஆஃப் தி ரோடு. E ஈக்குவல் டு tan theta divided by width ஆஃப் தி ரோடு. இது கொஞ்சம் ஃபார்முலா நமக்கு எடுத்தோம்னா பேஸ்ட் ஆன் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கவுண்டராக்ட் தி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான் நமக்கு. அப்போ E + F = V² divided by GR நமக்கு வரும். ஸோ எல்லாத்தையும் ஃபைனலாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் E + F = V² divided by 127 R. ஓகேவா, 127 R. ஓகே, E வேல்யூ ஸ்டாண்டர்ட் வேல்யூனா should not greater than 7%, plain and rolling terrain, 10% for hills, வித் ஸ்னோஃபாலாக இருந்துச்சுன்னா 7%. ஓகேவா, கிரேட்டர் தென் 7% போகலாம். எப்போ போகலாம், ஈக்குலிபிரியம் கண்டிஷன் மட்டும் நமக்கு போகலாம். ஓகே, பேசஞ்சர் கார் யூனிட். ஓகே, PCU அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்டேஜ் ஃபேக்டர்ஸ். ஓகே, ரோடில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் வெஹிக்கிள் எவ்வளோ போகுது, டோட்டல் நம்பர் ஆஃப் மிக்ஸ்டு வெஹிக்கிள் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறது. ஸோ பேசஞ்சர் கார் யூனிட் இஸ் கெப்பாசிட்டி ஆஃப் ரோடு வித் இண்டிவிஜுவல் வெஹிக்கிள் டிவைடட் பை கெப்பாசிட்டி ஆஃப் ரோடு வித் ஆல் கேட்டகரி ஆஃப் வெஹிக்கிள்ஸ். ஓகே, நம்ம இந்தியன் டிராஃபிக், நம்ம டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டு டிராஃபிக் கண்டிஷன். ஸோ அதனால தான் நமக்கு என்ன ஸ்பீடை வந்து 75% வந்து நம்ம குறைச்சிக்கிறோம். ஸோ அதனோட பேசஞ்சர் கார் யூனிட் வந்து நம்ம பஸ்ஸு, டிராக்டருக்கு வந்து 3, ஸ்கூட்டி 2 வீலர் இருந்தாவே நமக்கு 0.5, சைக்கிள் எல்லாமே, கார், டெம்போ, ஆட்டோ ரிக்ஷாக்கெல்லாம் 1, சைக்கிள் ரிக்ஷாக்கு வந்து 1.5. இதில் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. ஓகேவா, இது வந்து ஆட்டோ ரிக்ஷா, இது வந்து சைக்கிள். ஓகே, இது வந்து சைக்கிள் ரிக்ஷா 1.5. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ வாட் இஸ் டிராஃபிக் சைன். ஸோ சைன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், இட் இஸ் லைக் இட் இஸ் எரெக்டட் இன் சைட் ஆஃப் தி ரோடு, யூஸ்டு ஃபார் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், நமக்கு வார்னிங், சம் ரெகுலேட், சம்
இஸ் கிவன் ஓகேவா, சம் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குது ஓகேவா. ஸோ ரெகுலேட்டரி சைன், வார்னிங் சைன், இன்ஃபர்மேஷன் சைன். ரெகுலேட்டரி சைன் நமக்கு என்ன ஆக்டோங்கல் ஷேப் நமக்கு ஓகே, சர்க்குலர். இது வந்து ஸ்டாப்பாக இருக்கும். அவுட்டரில் வந்து ஒயிட் பார்டர் அண்ட் ரெட் கலர் இன்சைடாக இருக்கும். சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஓகேவா. கிவ் வே வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள். கிராஸ் ரோடு ஓகே, ரோடு கிராசிங் அங்கே இருக்குது. இது நமக்கு வார்னிங் பண்ணுறது, ரோடு கிராசிங் இருக்குது அங்கே பார்த்துப்போங்க. இது லெஃப்ட் ஹேண்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருப்போம், சடனாக நீங்கள் லெஃப்ட் எடுக்கணும்னு சொல்கிறது. இது மீடியனில் கேப்பு ஓகே, கேப் இருக்குது பார்த்துப்போங்க. இது வந்து ஸ்பீடு பிரேக் ஓகேவா. இது வந்து இன்ஃபர்மேஷன் சைன் ஓகேவா. நீங்கள் ரைட்டில் போனால் கொல்கத்தா, ஸ்ட்ரைட்டாக போனால் டெல்லி, லெஃப்ட்டில் போனால் மும்பை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் சைன் கொடுக்குறது ஓகேவா. ஸோ இது வந்து என்ன இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஓகேவா. ஸோ இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா அவரை கேட்டிருக்காங்க, டிஎன்பிசிஐயில் அவரை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம். ஜென்ரல் கொஸ்டின் கேட்டு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அவரை ஓகேவா. ஸோ இது வந்து வாட் இஸ் சிபிஆர், கலிஃபோர்னியா பேரிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். திக்னஸ் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபைண்டிங் ஃப்ளெக்சிபிள் லேயர் திக்னஸை கண்டுபிடிக்கிறதுக்காக 2.5 mm பென்ட்ரேஷன் 5 mm பென்ட்ரேஷன் பார்க்கணும். அதோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ நமக்கு தெரியும் 1370 kg 2055 kgக்கு பெனிட்ரேஷன் எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ சிபிஆர் வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் சொல்லணும் அப்படின்னா லோட் ஆர் ப்ரெஷர் இன் 2.5 பென்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு போட்டு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஜென்ரலாக 2.5% தான் ஆன்சர் எடுப்போம். விச் ஒன் இஸ் மோர் ஓகேவா. இதில் எது வந்து 5% இருந்தாலும் சரி, 2.5 mm இருந்தாலும் சரி, 5 mm இருந்தாலும் சரி, இதில் வந்து எது மேக்ஸிமம் இருக்கோ அதை நம்ம வந்து வேல்யூ எடுத்துப்போம். ஓகே, வாட் இஸ் பிஎஸ்ஐ. பிஎஸ்ஐ அப்படின்னா ப்ரெசன்ட் சர்வீசபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டர் வேல்யூ. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரோடோடைய குவாலிட்டி செக் பண்ணுறோம். மீன்ஸ் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. வேல்யூ வந்து 0லேருந்து 5 வரலும் வேரி ஆகும். 0 அப்படின்னா இம்பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க, 5 அப்படின்னா பர்ஃபெக்ட். ஸோ இது வந்து ரேட்டிங் ஸ்கேல் அப்படி தான் ஓகேவா, உனக்கு எவ்வளோ ரேட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ப்ளஸ் பிஎஸ்ஐ ஈக்குவல் டு எனக்கும் தெரில சரியா 5.4 ப்ளஸ் சம்திங் ஓகே 0.2 இன்ட்டு ரூட் ஆஃப் சம்திங் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு 2 இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனி ரட்ஸு டேமேஜ் ஸோ அதை பர்சன்டேஜ் கால்குலேஷனில் போடுவாங்க ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே. ஸோ வாட் இஸ் பிஎஸ்ஐ, இது மட்டும் தான் எனக்கு கேட்டது ஓகே. நெக்ஸ்ட் எஸ்எஸ்டின்னு என்ன கேட்டாங்க. இட் இஸ் சஃபிஷியன்ட் டிஸ்டன்ஸ் டு ஸ்டாப் த வெஹிக்கிள் ட்ராவலிங் ஆஸ் த டிசைன் ஸ்பீட். ஓகே, டிசைன் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும்போது சஃபிஷியனாக நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் வெஹிக்கிளை வித்தவுட் கொலிஷன் அண்ட் சேஃப்டி. ஓகே, அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா லாக் டிஸ்டன்ஸ் அண்ட் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் v into t plus v squared by 2gf ஓகே ப்ளஸ் gradient. ஸோ வாட் இஸ் த ஹைட் ஆஃப் டிரைவர் இன் சமிட் கர்வ் அப்படின்னு கேட்குறோம். ஸோ இது நமக்கு வெர்டிகல் கர்வ்ஸ் நமக்கு கேட்பாங்க இல்லையா. ஹைட் ஆஃப் டிரைவர் நமக்கு எவ்வளவு 1.2 மீட்டர். அந்த ஆப்ஜெக்ட் ஹைட் நமக்கு எவ்வளவு 150 mm. ஸோ 1.5 ஹைட் 1.2 மீட்டர் நம்ம ஹைட்லேருந்து டிரைவராக இருக்கும்போது ஆப்ஜெக்ட் விசிபிள் நமக்கு இருக்கணும் 150 mm இருக்கணும் நமக்கு ஓகே. சம்டைம் நம்மளே ரோடில் ட்ராவல் பண்ணும்போது வெர்டிகல் கர்வில் ஸோ இந்த பக்கம் வெஹிக்கிளே நமக்கு தெரியாது, சடனாக வெஹிக்கிள் வந்த மாதிரி இருக்கும். சஃபிஷியன்ட் டிஸ்டன்ஸும் நமக்கு இருக்காது ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து பாசிபிள் டு ஆக்சிடென்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேவா. ஸோ பட் கேட்டது இது மட்டும் தான் ஓகே. நெக்ஸ்ட் ஸோ வாட் இஸ் பர் கேபிட்டா டிமாண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் போர்டில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஏஇ கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க இன்டர்வியூ பேனலில் ஓகே. ஸோ இயர்லி ஆவரேஜ் சும்மா பர் கேபிட்டா டிமாண்ட் என்னென்னா வருஷத்துக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு தண்ணி எவ்வளோ தேவை, இதுதான் வந்து பர் கேபிட்டா டிமாண்ட் ஓகே. இயர்லி ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ரெக்யூர்டு பை 1 person இன் டெய்லி ஓகே. வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு தலைக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்பா, அதுதான் பர் கேபிட்டா டிமாண்ட். எவ்வளோ 135 லிட்டர்ந்து 235 லிட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே. அப்புறம் 200 லிட்டர்ஸ் per லிட்டர் பர் ஹெட் பர் டேன்னு சொல்லுவாங்க, ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ இது மட்டும் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ஓகே. ஸோ பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தட் எப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டுருங்க. அர்த்தமெட்டிக் மீன் இன்க்ரீசிங் மெத்தட், ஜியோமெட்ரிக் இன்க்ரீசிங் மெத்தட், இன்க்ரிமெண்டல் இன்க்ரீசிங் மெத்தட், லாஜிஸ்டிக் கர்வ் மெத்தட் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அதை பற்றிலாம் ஒரு இது கேட்கலீங்களாமா ஓகே. இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா ஸோ இது நம்ம கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் இதில் நம்ம என்ன கொஞ்சம் டீப்பாக ஏதாச்சும் படிச்சு வச்சுக்குவோம் ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீசிங் மெத்தட் டெவலப்பிங் சிட்டிக்கு சூட்டபுள் ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு அண்டு வெல் டெவலப்டு சிட்டிக்கு சூட்டபுள், இதுக்கெலாம் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் கேட்டிருக்காங்க ஓகே. வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டோட சீக்வன்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அதில் வந்து என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுலாம் கேட்கல, ஜஸ்ட் சீக்வன்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பட் நம்ம ப்ராசஸ்லாம் பார்த்து வச்சுக்கணும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ரிவர்லேருந்து தண்ணி போகுதுங்களா. ஸோ ரிவர்லேருந்து நமக்கு என்ன இன்டேக் எடுக்கணும் நம்ம. ஸோ எடுக்கும்போது நமக்கு என்னது இன்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு அடுத்து வந்து ஸ்க்ரீனிங் நடக்குது ஓகேவா. ஃப்ளோட்டிங் பார்ட்டிகல்ஸில் ரிமூவ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்டேஷன் ஓகேவா. ஸோ அதில் 2 இருக்குது, செடிமெண்டேஷன் எடை வித் கொயாகுலேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக்சிங், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்குலேஷன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் டிஸ்இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் ஓகே. இதில் ஒவ்வொரு ப்ராசஸும் இருக்குது இல்லைங்களா. ஸ்க்ரீனிங் வந்து பார்த்திங்கன்னா பார் ஸ்க்ரீனிங் டைப் ஆஃப் ஸ்க்ரீன் பார்த்துக்கோங்க. என்ன வெலாசிட்டியில் ஃப்ளோ 0.8லேருந்து 1.2 மீட்டர் per செகண்ட்ஸ் அந்த ரேஞ்சு போகும். செடிமெண்டேஷன் வித் கொயாகுலேஷன்,
கோயாகுலண்ட்க்கு என்ன ஆட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பேசிக் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ வாட் ஆர் தி குவாலிட்டி ஆஃப் டெஸ்ட் அவைலபிள் இன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட். ஓகே, வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் என்ன டெஸ்ட் வந்து வாட்டர் குவாலிட்டி இருக்குன்னு ஓகே கொஷின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ வாட்டர் டெஸ்ட் இருக்குது, த்ரெஸ்ட் நாட் ஹோல்டர் நம்பர் அப்படின்னு சொல்லலாம், டர்பிலிட்டி, கலர், பிஹெச் வேல்யூ, ஹார்ட்னஸ், பிஓடி, சிஓடி, டிசால்வ்ட் ஆக்சிஜன், குளோரின் டெஸ்ட். ஓகேவா, குளோரின் டெஸ்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த இன்டர்வியூ கொஸ்டினில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் மீன் பை பைப்பிங். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் வந்து வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த பைப்பிங் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. டியூ டு எரேஷன் ஆஃப் சாயில் டவுன் ஸ்ட்ரீம் சைடு, டியூ டு எரேஷன் ஆஃப் சாயில் இன் டவுன் ஸ்ட்ரீம் சைடு, ஸோ வாட்டர் வில் ஃப்ளோயிங் அப்வர்ட் டைரக்ஷன். ஓகேவா, இப்போ என்னென்னா நமக்கு இது ஒரு பேரேஜ் ஒரு டேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், டவுன் ஸ்ட்ரீமில் சாயில் வந்து எரோஷன் ஆகிட்டே இருக்கும். ரீசன் என்னென்னா தண்ணி உள்ளே போகும். ஓகேவா, டியூ டு அப்வர்டு ஃப்ளோனால இந்த சாயில் வந்து இந்த இடத்துல எரோஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன இருக்குன்னா அப்வர்டு ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்டு ப்ரெஷர், அப்வர்டு ப்ரெஷர் ஈக்குவல் டவுன்வர்ட் ப்ரெஷர்னா நமக்கு வந்து இடத்துல டோட்டல் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் நமக்கு என்ன இந்த இடத்துல 0 ஆகிடும். சேம் குவிக்ஸான் கண்டிஷன் தான், பட் வந்து அங்கே இருக்கிற ப்ராசஸ் மட்டும் வேறு. ஓகேவா, இதனால் என்ன பண்ணலாம், நமக்கு இந்த இடத்துல ஷீட் பைலோட லென்த்தை நம்ம என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்வெர்டட் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்த்துருப்போம் சாயில் மேக்னெட்டிக் இப்படி போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா, ஸோ இந்த அப்வர்டு மூவ்மெண்ட் நமக்கு என்ன ஃப்ளோ வந்து தடுக்கிறதுக்காகவும் ப்ளஸ் இந்த இடத்துல எரோஷன் வந்து நமக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின்ப்பா. நெக்ஸ்ட். ஸோ ட்ரா தி சாயில் பேஸ் டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது எதில் கேட்டாங்கன்னு தெரில. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் பேஸ் டயக்ராம்னா ஹைட்ராலஜிலேருந்து பேஸ் பண்ணி கேட்டாங்களா, என்ன சாரி இரிகேஷன்லேருந்து பேஸ் பண்ணி கேட்டாங்களா, இல்லை சாயில் மெக்கானிக்ஸ் கேட்டாங்கன்னு தெரில. ஸோ அவர் சொல்லியிருக்காரு சாலிட் பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் 3 பேஸ் டயக்ராம், சாலிட் வாட்டர் அண்ட் ஏர். ஓகே, 2 பேஸ் டயக்ராம்னா நமக்கு வந்து வாட்டர் மட்டும் இருக்கும், நமக்கு ஃபுல்லி சேச்சுரேட்டில். வெட் கண்டிஷனில் சார் ட்ரை கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் மட்டும் இருக்கும், வாட்டர் இருக்காது. 4 பேஸ் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா 4 பேஸ் டயக்ராம் சாலிட், வாட்டர், ஏர் அண்ட் ஐஸ் கியூப்ஸ். இது பேர் ஃப்ரோசன் சாயில்னு சொல்லுவாங்க. என்ன சாயில், ஃப்ரோசன் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எஸ். நெக்ஸ்ட். சரி, இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 7/10/2024 அதாவது நேற்று நடந்த இன்டர்வியூவில் கேட்டது. ஓகே, என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் 550D டின்னு என்னென்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோமா, கண்டிப்பாக இருக்குது நம்ம வீடியோவில், பார்ட் 1 வீடியோவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டைப் ஆஃப் ரோடு இன் ஐஆர்சி இப்போ நம்ம பார்த்துட்டோமா ஆல்ரெடி. வாட் இஸ் சப்கிரேட் ஆல்ரெடி அதையும் பார்த்துட்டோமா சப்கிரேடு. வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈல்டு ஸ்ட்ரென்த் அண்ட் யங் மாடல்ஸ், இது ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரென்த் மெட்டீரியல்ஸ் வீடியோ போடும்போது அதில் ஒன்று இருக்கா, இருக்குது. ஓகே, பிரிட்டில் அண்ட் டக்டைல் சேம் ஸ்ட்ரென்த் மெட்டீரியல்ஸ் வீடியோஸில் இருக்கா, இருக்குது. ஸோ வாட் இஸ் யுவர் அப்சர்வேஷன் இன் கரண்ட் சிவில் ப்ராஜெக்ட் இன் யுவர் சிட்டி. ஓகே, இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம டிஎன்பிசி செகண்ட் வீடியோ போடும்போது நமக்கு உங்கள் சிட்டி பற்றி சொல்லுங்கள், ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள், சிவில் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக கேட்போம்னு சொன்னோமா, அதை கேட்டிருக்காங்க. எஸ்டிமேஷன் ப்ரொசீஜர் இது நம்ம போடலை, பட் இருந்தாலும் எஸ்டிமேஷன் ப்ரொசீஜர் நமக்கு வந்து ஒரு டைம் இது புது கொஸ்டின்ஸ். ஓகே, இது பார்த்துக்கோங்க. ரப்பர் அண்ட் எலாஸ்டிக் அண்ட் ரப்பர் இஸ் எலாஸ்டிக் ஆர் பிளாஸ்டிக். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் மெட்டீரியல்ஸ் நம்ம நடத்தும்போது ரப்பர் இஸ் பர்ஃபெக்ட்லி plastic material because of there is no volume change, post elastic strain is less than 5%. போனால் நமக்கு பிரிட்டில் போகும், பாய்சன் ரேஷியோ வேல்யூ 0.5. ஓகே, இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. வாட் இஸ் திஸ், எஸ் யங் ஸ்மால்னஸ் வேல்யூ மைல்டு ஸ்டீலுக்கும் காங்கிரீட்டுக்கு நான் கேட்டிருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம போட்டோமா, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வரைஞ்சோமா, ஒவ்வொன்றுக்கும் யங் ஸ்மால்னஸ் வேல்யூ ஸ்ட்ரென்த் மெட்டீரியல்ஸில் செகண்ட் வீடியோவில் நம்ம இதான் போட்டுருன்னு நினைக்கிறேன். இது ஒரு இம்பார்ட்டன்ட். இஸ்ரேல் அண்ட் ஈரான் வாருக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது ஒரு ஜென்ரல் கொஸ்டின், புது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. பாம் ரெசிஸ்டன்ஸ் ஃபேக்டர், ஆக்சுவலி பாம் ரெசிஸ்டன்ஸ் பில்டிங் வாலை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இட்ஸ் நத்திங், ஆக்சுவலி சேம் நம்ம ஆர்சிசி வால் மாதிரி தான் நமக்கு. அதில் நம்ம பாம் ரெசிஸ்டன்ஸ் ஃபேக்டர்ஸ் நமக்கு இருக்கும். ஓகேவா, அது சம் ஃபேக்டராக நம்ம மல்டிபிள். எப்படி வைப்ரேஷன் நமக்கு வந்து எர்த்குவேக் வந்துச்சுன்னா ஜஸ்ட் 25% நம்ம 1.25 வந்து பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ், 10% வந்து 10% பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ், 25% வந்து ரிவர்ட் வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ கனெக்ஷன் வேல்யூஸ், சேம் கான்செப்ட் சம் ஃபேக்டர்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ டிஎஸ்ஆர் மீன்ஸ் ஓகே இது ஆக்சுவலி சிபிடபிள்டி ரேட்ஸ். ஓகேவா, சிபிடபிள்டி ஷெட்யூல் ரேட்ஸ்க்கும் மார்க்கெட் ரேட்டுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. சிபிடபிள்டி ரேட்ஸ் இஸ் மோர் கம்பேர்ட் டு மார்க்கெட் ரேட். ஒய், பிகாஸ் ஆஃப் நம்ம ஜிஎஸ்டி ஃபேக்டர்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணோம், ஜோனல் ஃபேக்டர்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, 2 ஃபேக்டர் மல்டிபிள் பண்ணோம். மார்க்கெட் ரேட் இஸ் வெரி லெஸ் பிகாஸ் இது வந்து இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணோம், பேமெண்ட் பண்ணணும், கொட்டேஷன்ஸ் இமீடியட்டாக நம்ம கொடுத்துடணும். பட் சிபிடபிள் ரேட்ஸ் இட் வில் கோ ஃபார் கான்ட்ராக்ட் சம்திங். ஓகே, இட் வில் 6 months 1 year இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும், நமக்கு ரேட் வந்து நமக்கு அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா, ஏன்னா அந்த ஃபேக்டர்ஸ்லாம் நமக்கு என்ன பண்ணணும், ஈக்குவல் பண்ணணும். ஸோ வாட் இஸ் டர்பிலிட்டி, இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஆல்ரெடி குவாலிட்டியில் இப்போ நம்ம கொஸ்டினில் பார்த்தோமா ஏரோபிக் அண்ட் அனாரோபிக், இது ஒரு புது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. வித் எஸ் ஆக்சிஜனோட ஸோ லிவிங் வித் ஆக்சிஜன் அப்படின்னா நமக்கு ஏரோபிக், வித்தவுட் ஆக்சிஜன் அப்படின்னா அனாரோபிக். ஸோ
ஸோ வாட் இஸ் த ஃபேமஸ் இன் யுவர் டிஸ்ட்ரிக் இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி போட்டோம். கரண்ட் இஷ்யூ இன் யுவர் டிஸ்ட்ரிக் இது நம்ம போட்டோம். ஓகே டிஎன் ஸ்கீம் ஓகே உமனுக்காக வந்து டிஎன் தமிழ்நாடு ஸ்கீம் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு புது கொஸ்டின்ஸ். ஓகே அடுத்து சே அபவுட் புதுமை பெண் திட்டம் இதை பற்றி கேட்டிருக்காங்க. இது நமக்கு ஒரு புது கொஸ்டின். யூனிட் வெயிட் ஆஃப் பிசிசி இது நம்ம போட்டாச்சு. ஃப்ளோ ரைட் ஆஃப் பில்டிங் இதுவும் போட்டாச்சு நம்ம. டெஸ்ட் ஆஃப் அக்ரிகேட் இன் பிட்டுமன்ஸ் ஓகேவா. அக்ரிகேட் டெஸ்ட் நமக்கு என்னது அக்ரிகேட் டெஸ்ட்டு போட்டோமா. அக்ரிகேட் டெஸ்ட் நம்ம போடலை. ஓகே ஸோ இந்த கொஸ்டின் நம்ம பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. டைப் ஆஃப் பேமெண்ட் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் ரிஜிட் பேமெண்ட் போட்டாச்சு. யூனிட் வெயிட் ஆஃப் ஸ்டீல் போட்டாச்சு. M20 மிக்ஸு போட்டாச்சு. எஸ்பிசி ஆஃப் சாயில் நம்ம போட்டாச்சு. பர்மிசிபிள் வேல்யூ ஆஃப் ஹார்னஸ் எஸ் இதெல்லாம் நம்ம படிச்சு வச்சுக்கணும். பர்மிசிபிள் வேல்யூ ஆஃப் ஹார்னஸ் அண்ட் டர்பிலிட்டி படிச்சு வைக்கணும். 75 to 115 ஃபார் ட்ரிங்கிங் வாட்டருக்கு இருக்கும் நமக்கு. டர்பிலிட்டி நமக்கு என்னது 5 to 10. ஓர்டர் வந்து த்ரெஷ் நாட் ஓர்டர் நம்பர் ஐ திங்க் 1 to 3. கலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20 ஓகேவா. 10 to 20 ppm. 25 அப்படின்னா ரிஜெக்டட் வேல்யூ. 10 to 20 பர்மிசிவ் அக்செப்ட். YJE and DI எதுக்கு டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க ஓகேவா. மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எவ்வளோ இருக்கணும் 3 நம்பர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 12 இருக்கலாம் அண்ட் சிங்கிள் ஃப்ளைட்டில். டைப் ஆஃப் பம்ப் யூஸ் இன் வாட்டர் சப்ளை என்ன பம்ப் யூஸ் பண்ணுவாங்க சென்ட்ரிஃபியூகல் பம்ப் தான் யூஸ் பண்ணுவாங்க. பவர் கெப்பாசிட்டி வந்து 0.5 HP 3/4 HP 1 HP 1.5 HP 2 HP 3 HP. பட் இங்கே நம்ம வாட்டர் சப்ளை யூஸ் பண்ணுறது 3 to 5 HP தான் யூஸ் பண்ணுவாங்க. மோர் தென் 5 HP கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் லிஃப்டிங் கெப்பாசிட்டி நமக்கு என்ன இருக்கும் மோராக இருக்கும். பவருக்கு ஃபார்முலா கேட்ட கூட பவர் P = ρ/G/Q × H. ஸோ யூனிட் வெயிட் ஆஃப் காங்கிரீட் இதுவும் போட்டாச்சு நமக்கு. ஓகே பேனலில் வந்து பார்த்திங்கன்னா 3 மெம்பர் இருந்திருக்காங்க. ஸோ அதிகமாக கேட்டது வந்து சிவில் கொஸ்டின்ஸ் தான். அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் அப்படிங்கும்போது ஆல்ரெடி அவங்க கிளாஸ் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணும் மெம்பர் பேச விடாமல் இவங்க கண்டினியூவாக சிவில் கொஸ்டினே கேட்டுட்டு இருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் படிங்க. ஓகே பேசிக்ஸ் கொஞ்சம் டீப்பாக படிங்க. ப்ளஸ் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பிஏஆர்சி பார்க் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண டெக்னிக்கல் ஆஃபீஸர் கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கேன். 47 பேஜ் மொத்தம் ஓகேவா. கொஸ்டின்ஸ் எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி தான் மொத்தம் 47 பேஜ். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா போவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் எழுதி வச்சுருக்கேன் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் நடக்கக்கூடிய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டாங்க புது கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கொஸ்டின்ஸ் சால்வ் கொஸ்டின்ஸ் வந்து பண்ணியாச்சு. அதையும் பாருங்கள். ஓகே இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறாங்களோ உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.